ஹனிங்கிறேன் நான் உங்களா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் தான். சரி, நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம டேக்குக்கான ஒரு நியூ எஃப்எஃப் தாண்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த எஃப்எஃபோட பேர் ஒன்றுனா சைக்கோ அடாலஸ்மெண்ட். ஸோ இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி கான்செப்டை தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நீங்கள்லாம் என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் யூ மஸ்ட் நோ. பட் நான் இதில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது டாப் டே எஃப்எஃப். ஸோ எல்லோரும் ஒன் ஷாட்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஐயோ போடணும்னு யோசிப்பேன். பட் பை டைம் சுச்சுவேஷன் என்னால் ஒரு ஒன் ஷாட்டை தனியாக உட்காந்து க்ரியேட் பண்ணி போட முடியல. அதுக்கான மைண்ட் செட்டும் ரீசன்ட் டேஸில் இல்லை. ஸோ அதனால் ஓகே, அப்போ நம்ம கொஞ்சம் பழைய ஸ்டோரியாக இருந்தாலும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நியூ சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம ஏன் அதை டாப் டேவாக போடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் நான் டாப் டே எஃப்எஃப் கொண்டு வந்துட்டேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் இப்போவும் சொல்கிறேன், டைட்டில்லே இருக்கும், டைட்டில் கார்ட்லேயே சைக்கோ அடாலஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ஸ்டோரி அப்படி இப்படி தான் இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு ஒரே அந்த வைபாக இருக்குது இந்த வைபாக இருக்குது எனக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு கமெண்ட் பண்ண நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் ஏன் வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணல, புரியுதா? யூடியூப் ஃபீட் பண்ணிச்சுன்னா அதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து வாயில் விட்டுறேன்னு அர்த்தம் இல்லை. தேவையில்லாமல் எனக்கு எந்த கமெண்ட்ஸும் வேணாம். அது உங்களுக்கு தான்மா டைம் வேஸ்ட்டு. நான் சொல்கிறதுக்கே புரியுதா? உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. நான் பாட்டுக்கு அது ரிமூவ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அந்த இதே வேணாம். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இருந்து டைப் பண்ணி பெருசாக பேராகிராஃபாக நான் படிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்களா? 2 லைன் வாசிப்பேன், 3வது லைன் வாசிக்கும் போது அது ரிமூவ்னு போயிட்டே இருக்கும். நீ எத்தனை தடவை வேணாலும் ரிமூவ்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ தேவையில்லாமல் எனர்ஜியும் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் டைம் எல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ அதனால் சேர்த்து வச்சு வேற யாருக்காக கமெண்ட் பண்ணுறதுல மோட்டிவ் ஆயிருங்க, சரியா? நான் இதுக்கப்புறம் எதை பற்றியும் கண்டுக்க போகிறதில்ல. நான் எப்படி ஸ்டோரி போடுறேனோ அப்படி தான் ஸ்டோரி வரும். பார்க்குறதா இருந்தால் பாரு, இல்லைன்னா வெளியே போ. அதை நான் சொல்லிட்டேன். ஓகேடா, எல்லாருக்கும் தென்னந்தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோங்க. நான் லைக் என்ன த ட்ரீம் வேர்ல்ட். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே காஞ்சா ஒரு பையன்தான் ஒரு ரூம்குள்ளேருந்து வெளியே வரான். அழகா பிளாக் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டுன்னு நீட்டாக போட்டு கண்ணில் அழகாக ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு அப்படியே வரான் கீழே. அப்போது ஒரு லேடி அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த பையன் கீழே வந்துட்டு அது அது அம்மா, ஹே வந்துட்டியா, உன்ட்ட எத்தனை தடவை சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே அந்த பையன் ஒரு மாதிரி ஷர்ட்டை பிடிச்சிட்டு பயந்துட்டே நிற்க, இங்கே வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பையனும் அப்படியே போயிட்டு அங்கே பொறுமையாக உட்காரான். குக்கி கண்ணா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எதுனாலும் என்கிட்ட கேட்கணுன்ட்டு. எதுக்கு நீ இப்படி காலேஜில் ஃபீஸ் கேட்டாங்க, அது நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்த? என்ன நடக்க போகுது? உனக்கு தான் திட்டு விழுந்துச்சு. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அம்மா கேட்ட மாட்டேனா? இல்லைம்மா, எதுக்கு உங்களுக்கு டென்ஷன் கொடுத்துட்டு? அதான் நான் சொல்லலை. யார் சொன்னா நீ எனக்கு டென்ஷன்னு? நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கேன்னு தெரியுமா? நீ ஏன் இப்படி டென்ஷன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இல்லைம்மா அப்படி இல்லை. பின்ன எப்படி? இங்கே பாரு, உனக்கு என்ன தோணுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சொல்லிடு, அழுதுரு. உனக்கு என்ன வேணும்னாலும் ஜாலியாக கேளு. அம்மான்னு கூப்பிட்டா மட்டும் போதாது, அம்மாவா என்னையும் வைக்கணும், சரியா? அம்மா கிட்ட நான் இதெல்லாம் சொல்ல மாட்டியா? இல்லைம்மா அப்படிலாம் இல்லை. சொல்லுவேன். அப்புறம் என்ன, அப்போ நான் உனக்கு அம்மா இல்லையா? இல்லை அப்படிலாம் இல்லை. நான் இனிமேல் சொல்கிறேன். அது என் குக்கி கண்ணா தான். சரி, பார்த்து போகணுன்னு எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே, இனிமேல் காலேஜ்லேருந்து கால் வரக்கூடாது. என் குக்கியே என்கிட்ட சொல்லிடணும். ஓகே? சரிம்மா. சரி, காலேஜ் தானே போகிற? எப்படி கார்? இல்லைம்மா, நடந்து போய்ப்பேன். பஸ் ஸ்டாண்டில் செங்கா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். நான் அவன் கூட சேர்ந்து அப்படியே போய்ப்பேன். சரிடா, பார்த்துப்போ. சரிம்மா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குக்கி, அதாவது நம்ம ஜங்குக், அழகாக துள்ளி குதிச்சுட்டு கிளம்புறாரு. இங்கே அந்த லேடி அப்படியே பார்த்துட்டு, எவ்வளோ சின்ன பையனாக இருக்கான். ஒரு வேளை இந்த உலகத்தை விட்டு நான் போயிட்டேன்னா இவனை யார் பார்த்துப்பா? தெரியலையே அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் ஒரு லேடியோட பிக்சர் இருக்குது. உன் பையனை நான் நல்லா பார்த்துப்பேன்டி, நீ கவலைப்படாத. நீ உன்னோட ஃப்ரெண்டுடி, இது கூடவா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே குதிச்சு போயிட்டுருக்கான் அழகா. இப்போது போகும்போதே, என் பேர் தான் ஜங்குக், எனக்கு இப்போது 20 வயசு ஆகுது, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்னொரு வருஷத்தில் காலேஜ் முடிச்சுட்டு நானே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறவா என்னை அம்மான்னு கூப்பிடுறவங்க ஆன்டி கிம், அவங்க ரொம்ப நல்லவங்க. என் அம்மாவுக்கு அப்புறவு அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. சின்ன வயசுலேயே அப்பா யாருன்னு தெரியாது. அம்மா ஒரு கேஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்புறவு நான் 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 அப்படின்னு தான் நினச்சேன் என் வாழ்க்கை. அப்போ தான் வந்தாங்க மிஸ்ஸஸ் கிம். என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் முன்னாடிலாம் ரொம்ப பயப்படுவேன். பட் அவங்க எந்த குறையும் இல்லாமல் என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க. எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும்.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாம். என் அம்மாவை விட நல்லா பார்த்துக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன். ஹே ஜங்குக், நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டு பக்கத்தில் நிற்கிறான். என்னடா மூஞ்சில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஆ அப்படியா, எங்க எங்க? பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஏன் ஒன்றும் இல்லைப்போ. நடிக்காதடாடி, ஃபேமஸான ஐடலோட வீட்டில் தங்கிட்டு நடிக்க வேற சரியா நீ? பாருடா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை கடத்திட்டு போகிறாங்க. ஆமாம் கடத்திட்டு போவாங்க, அது அப்போ பார்த்துக்கலாம், மூடிட்டு நெல் அப்படின்ட்டு ஜங்குக்கும் செங்காவும் தான் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் பஸ்ஸும் வருது, அப்படியே ஏறி அங்கேருந்து காலேஜ் போகிறாங்க. ஜங்குக் தான் இப்போ காலேஜ் கேண்டீனில் அப்படியே உட்காந்துட்டு, எங்கே போனான் இந்த செங்கா? எங்கே தானே வரேன்னா, இவன் இருக்கானே அப்பப்போ எங்கேயும் போயிடுவான் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க. ஹாய் டார்லிங், யாரை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. ஜங்குக்கு அப்படி நிமிர்ந்து பார்த்தா, சீனியர் மறுபடியும் நீங்களா? ஆமாச்சலம், வேற யார் வருவா? வேற யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணேன்? சொல்லு 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 சொல்லு. ஐயோ சீனியர், தயவு செஞ்சு விட்டுறீங்களா? என்னால் முடியல, விடுங்க சீனியர். என்ன உன்னை விடுறதுக்கா நான் உன்னை லவ் பண்ணுறேன் சீனியர்? அதான் நான் உங்களை லவ் பண்ணலான்னு சொல்லிட்டேனே சீனியர். நீ சொன்னா போதுமா? உன் மனசு அது இன்னும் அது என்கிட்ட நீ பறி கொடுத்துட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு விஷால் தான் மொக்க போட்டுட்டு இருக்கான். எங்கள் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தலையில் கை வச்சுட்டு, ஐயோ ஏன் சீனியர் இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்த ஒரு பையன், டே மாமே அந்த சொட்டை வரான்டா, சீக்கிரம் வாடா, டேய் மாட்டணும் செஞ்சிருவான்டா, ஏற்கனவே நிறைய அரியர் வேற இருக்கு, படிக்கிறோன்னு சொல்லிட்டு ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாடா நாயே. டேய் வரேன்டா, கொஞ்ச நேரம் லவ் பண்ண விடுகானுங்களா என்ன? ஜங்குக்கு என்ன சீனியர் வேணும்? ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஒரு டைரி மில்க் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து ஷை ஆகிட்டே ஓடுறான். இது ஜங்குக்கால பார்க்க முடியல, அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக செங்கா வந்து உட்காந்துட்டு, என்னடா விஷால் சீனியர் எதை கொடுத்தாரு போல, வழக்கம் போல் என்ன டைரி மில்க் தான் புடி. பாவண்டா அந்த மனுஷனும், உனக்கு 100 ரூபாய்க்கு எங்கேருந்து தான் கிடைக்குதோ தெரில, டைரி மில்காக வாங்கி வாங்கி கொண்டு வந்து தரான். ஆனால் நீ மதிக்கிற மாதிரி தெரில, என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்க தானேடா போகிறேன் அப்படின்ட்டு இங்கே செங்கா தான் சிரிச்சிட்டு இருக்கான். எங்கள் ஜங்கு அடையே உட்காந்துட்டு எப்படா இந்த காலேஜ் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இப்போ இந்த பக்கம் காணிச்சா, பாய்ஸ் எல்லோரும் வாங்க 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 வாங்க. வா என்ன டயர்டாக இருக்குது. நீ மச்சான் தேங்க, என்ன லீவு தான் வீட்டுக்கு தானே? ஆமாடா, பின்ன எங்கே போகிறது? நீ இவங்கி என் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முந்தானே பிடிச்சிட்டு போயிடுவேன், எனக்கு யாரும் இல்லை. மச்சான் நானா மச்சான் உன்னை லவர்லாம் வச்சுக்க வேணான்னு சொன்னேன்? பாரு வாயை ஒடிச்சிடுவோம் பார்த்துக்கோ, கம்பெனியே தெரியும் நாங்கள் எவ்வளோ பெரிய லவ்ன்ட்டு. அதை விட்டு வாயை இந்த மாதிரிலாம் அழட்டிட்டு இருந்தேன்னு வையேன், குஸ்கா ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ. என்னடா பாஷை இது, கருமமாக இருக்குது உன் மூஞ்சி மாதிரி. ஏய் என் மூஞ்சிக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனும் தேங்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மாற்றி மாற்றி பேசிட்டு அப்படியே பார்த்தா இவங்கி தான் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பாத்தியா என் பூனை எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு? பார்த்தேன், நான் அதுக்கிட்ட வாழை பார்க்கணும். ஏய் பாருடா தேவதுடா அது. டி மச்சான் எது எப்படி வந்தா லவ்வுங்கிற? லவ் எப்படி வருமா? எப்படி வேணா வரும் மச்சான். இப்போ பாரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே பாரு, இவங்கிய பார்க்கும்போது எனக்கு அப்படியே சுற்றி பிரகாசமான ஒளி. ஒளியா எனக்கு தெரியலையே. நீ தான் லவ் பண்ணல மச்சான், நான் தானே மச்சான் பண்ணுறேன், எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓ அப்படி சரி சொல்லு. பிரகாசமான ஒரு ஒளி தெரியும், அந்த ஃபேஸை பார்த்தாலே நம்மளுக்கு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஓ அப்போ நம்மளுக்கு மட்டும் வந்தால் போதுமா? டேய் வாய் முட்டிரு, வாய் கிழிச்சிருவேன். சரிடா சொல்லு. அப்படியே தெரியுமா? அப்போ அப்படியே பார்த்தேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே நம்ம ஹார்ட்டு நம்ம பேச்சையே மீறி டப்பு 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 டப்புன்னு துடிக்கும். அவனை பார்க்கும்போது அவன் அழுகும்போது எல்லாத்தையும் ரசிப்போம். அதே நேரத்தில் நம்மளுக்கும் அந்த கஷ்டம் தெரியும். எப்படிரா அந்த ஆல்ஃபா ரிவன் சீரீஸில் ஆல்ஃபாக்கு ஒமேகாவோட ஃபீலிங்ஸ் புரியுமே, அந்த மாதிரியா? டே கரிமம் பிடிச்சானே, அது மேட்ரு பண்ணாதாண்டா புரியும், இது உள்ளத்துலேருந்தே புரியும். ஓ சரி. பசங்கிறவங்க பூ மாதிரி, அதுவும் பாட்டம் பசங்க பூவை விடையும் ரொம்ப லேசானவங்க. ஹர்ட் பண்ணிட்டோம் மறக்கவே மாட்டானுங்க மச்சான், அதே நேரத்தில் லவ் கொடுத்துட்டோம் விடவே மாட்டானுங்க மச்சான். ஒன்றும் எளவும் புரியல, ஆய்வு செஞ்சு ஆளை விடு. ஓன மயிறு மட்டுன்னு பூவும் என்ன இளவு பேசுகிறான் பாரு அப்படின்ட்டு தேவங்க அங்கேருந்து எந்திச்சு போயிடறான். பாருடா டேய், ஒரு நாள் ஒருத்தன் காலை பிடிச்சிட்டு கிடந்து கெஞ்சுவ, பண்ணுடா என்னை லவ் பண்ணுடான்னு, அப்போ உன்னை கைத்தட்டி நின்று சிரிப்பேன்டா. பாரு, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் நண்பா. பார்ப்போம் லவ் பண்ணா பார்க்கலான்னு அப்படின்ட்டு தேவங்க வந்து போகிறான். லவ் பண்ண மாட்டேன்னு தைரியத்தில் இருக்கானா? பார்த்துறேன் நீ எப்படி லவ் பண்ணுறாங்க இருக்கேன்னு.
அப்படின்ட்டு எங்கள் ஜிம்மன் தான் இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே உட்காந்து இவங்கயே ரசித்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் காணிச்சா ஜங்குக் தான். எனக்கு நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் முடிக்கணுமே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கியூட்டா பேகு தான் அப்படி பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். பஸ் ஸ்டாப்புக்கும் வீட்டுக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் பட் ஓகே அப்படின்னு செப்பல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு தான் பார்க்குறான். என்ன எக்ஸ்ட்ரா ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எல்லாம் இருக்குது, யார் வந்திருக்கா அப்படின்ட்டு ஹார்ட்டில் லைட்டாக டப்பு டப்புன்னு துடிக்குது. பொறுமையாக உள்ளே வரா. உள்ளே வந்துட்டு அந்த சோஃபாவில் பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்லீவ் ஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸும் போட்டுட்டு காலை தூக்கி நல்லா அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே உட்காந்து ரிமோட்டாக வச்சு சேனல் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க டிவியை. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஆணு வாய் பொழந்துட்டு அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க. சடனாக ஒரு சவுண்டு, குக்கி வந்துட்டியாடா, வா 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 அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே திரும்பி பார்த்தா அது நம்ம டே தான். ஸோ டே அப்படி திரும்பிட்டு, அம்மா யாருவன், டேய் அதான் சொன்னலடா ஃபோனில் மிஸ்ஸஸ் ஜியானோட பையன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு, இனிமேல் இங்கே தான் இருப்பான்னு. ஆமாம் ஆமாம் சொன்னீங்க. ஹாய் ஜங்குக், எப்படி இருக்க? அது அது ஆண்டி நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், போயிட்டு வரேன் அப்படின்ட்டு குடுன்னு அடிச்சு புரண்டு இருந்துச்சு ஓடுறான். ஆமாம் நான் தான் தப்பாக கேட்டேன்னா என்ன? அச்சச்சோ அப்படிலாம் இல்லைடா கண்ணா, அவனுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், அவனோட பயாஸ் தான் நீனு, அதான் இப்படி ஓடுறான். உன்னை பார்த்ததுல பயம்லாம் இல்லை, வெக்கப்படுறான்டா. வெக்கமா? சரிதான், சரிம்மா எனக்கு ஒரு காஃபி. சரிடா நான் கூப்பிட்டா வரமாட்டான், நீயே போய் கூப்பிட்டு வந்துரு. நான் கூப்பிட்டா வரமாட்டான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவான், எதுவுமே சொல்லாமல் வந்துடுவான், சரியா நீ போய் கூப்பிடு அப்படின்ட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே போய் உட்காந்துட்டு, ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ நான் யாரை பார்த்தேன், தேவங்கியா பார்த்தேன், தேவங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கிடந்து உருண்டுட்டு இருக்கான். அவனால் அவன் கண்ணே நம்ப முடியல. அப்படியே லேம்ப் பக்கத்தில் தேவங்கோட ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்துட்டு அப்படியே உருண்டு விளையாடிட்டு இருக்கான். தேவங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வச்சு எடிட் பண்ணியிருப்பான். அதில் அவனும் தேவங்க பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கெட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்கான். ஐயோ தேவங் எவ்வளோ அழகா இருக்காரு, ஐயோ தேவங் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம தேவங்க நேரில் பார்த்தானா எப்படி ஃபீல் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஹார்ட்டில் மழை பெஞ்சு இடிச்சு புயலே அடிச்சிட்டு இருக்கு இப்போ ஜங்குக்கோட ஹார்ட்டில். ஜங்குக்கு எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இப்போ அப்படியே பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் தேவங்க தான் பார்த்துனா, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காரு, ஃபோட்டோவில் விட நேரில் எவ்வளோ அழகாக இருக்காரு, ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டே இருக்கான். இப்போ திடீர்னு ஜங்குக்கு அவனோட ட்ரீம் வேர்ல்ட்லேருந்து வெளியே வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ தான் டோரை யாரும் நாக் பண்ணி குக்கின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க போலையே அப்படின்ட்டு குடுன்னு ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு ஓடி வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு, சாரிம்மா அது 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 வந்து என்னாச்சு, இதான் தப்பான டைமிங்கில் வந்துட்டுன்னா என்ன? இல்லை அது 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 வந்து என்ன சொல்லு தேவம், மை செல்ஃப் கிம் தேவம். அது 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 வந்து என்ன கை கொடுக்க மாட்டியாண்ணா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை நல்லா தொடச்சிட்டு அப்படியே கையை கொடுக்குறான். தேவங்க அதை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, சரிதான் கீழே அம்மா கூப்பிட்டாங்க சீக்கிரம் வந்துரு அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் தேவம், சொல்லுங்க குக்கி. குக்கியா? ஆமாம் உன் பேர் குக்கி தானே? இல்லை அப்போ அப்படின்ட்டு தேவங்க மண்டையை சொல்லிடுறான். அப்புறம் உங்கள் பேர்? என் பேர் ஜான் ஜங்குகா. ஜங்குக், பட் குக்கி நல்லா இருக்கே. அப்படியா? நல்லா இருக்கு, நான் மாற்றி கூப்பிட்டுக்கிறேன். அது ஓகே சரி நான் கீழே போகிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு தேவங்க அங்கேருந்து போகிறான். ஸோ போகிற தேவங்க ஜங்குக்கு அப்படியே நம்ம தேவங்கிட்டே பேசுகிறோம், கை கொடுத்தோமா அப்படின்ட்டு கைக்கு கவர் போட்டு வைக்கலாமா, எந்த மியூசியத்தில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவ்வளோ கூத்து காணிச்சிட்டு இருக்கான் அந்த ரூமில், அப்படி இப்படிமா புரண்டுட்டு. இப்போ டைம் கொஞ்சமாக அடி ஸ்கிப் ஆகுது. எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அடி சாப்பிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் நிமிர்ந்து கூட பார்க்கலையே, அப்படியே குனிஞ்ச தலை நிமிராம எதுவுமே பேசல, அணையடக்கமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன குக்கி எதுவுமே பேச மாட்டேன்ற? இல்லைம்மா அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் பசிக்குதா இல்லை வெக்கமாக வருதா? அது அது அப்படிலாம் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ வாய்ஸ் ஜாம் ஆகுது அப்படின்ட்டு
எங்கள் தேவங்கோட அம்மா தான் செம்மையாக போட்டு ஜங்குக்க டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அப்படிலாம் இல்லை. அப்போ நிமிர்ந்து உட்காந்து பேச வேண்டியதானே? என்ன தேவம், என்ன சொல்கிற? ஆ, ஆமாம், பேச வேண்டியதானே? ஐயோ, அம்மாவும் பையனும் கூட்டணி சேர்ந்துட்டு என்ன டீஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் தெரியுது. இல்லை ஆண்டி, அதில் ஒன்றும் 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 பிரச்சனை அது அப்படின்னு ஜங்குக்கு தான் நிமிர்ந்து பார்த்தவன் தேவங்கோட ஐஸ் கூட அவன் ஐஸை லாக் பண்ணிட்டு எடுக்க முடியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்கே தேவங்கு புரியுது ஜங்கு கண்ணில் எவ்வளோ லவ் இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் தேவங்கோட அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஜங்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஐ கான்டாக்டை விடாமல் பார்த்துட்டே இருக்கான். இப்போ தேவங் தான் ஒரு மாதிரி ஐப்ரோவை ரேஸ் பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தலையை குனிஞ்சுக்கிறான். இப்போ டக்கு டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் வாயில் போட்டுட்டு தான், ஆமாம் சாப்பிட்டேன் போதும். ஏய் பசிக்குது என்ன, சாப்பிட்றா. இல்லை இல்லை வேணாம்மா. ஏய் குக்கி சாப்பிடு. இல்லைம்மா வேணாம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு போயிட்டு சிங்கில் பாத்திரத்தெல்லாம் அப்படி கழுவி வச்சுட்டு குடுகுடுன்னு மேலே ஓடிடுறான். இப்போ போகிற ஜங்குக்கே தேங்கும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு எங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு, ஐயோ ஏன்டா அப்படி மானத்தை வாங்குறேன், அவன் உனக்கு பிடிக்கும் தான், அதுக்கு நீ திங்கிற மாதிரியா பாப்ப அப்படின்ட்டு செம்மையாக குழம்பிட்டு இருக்கான். என்ன நினச்சிருப்பாரு அவரு, கேவலமாக நினச்சிருப்பாரு. இவ்வளோ நாள் அவரை பார்க்கணும்னு தோணுச்சு, இப்போ பார்த்த பிறகு திங்கிற மாதிரி பார்க்குறேன். சி கேவலமாக இருக்கு. பெருமாளே நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தொப்புன்னு அந்த பெட்டில் அப்படியே விழுந்துட்டு பக்கத்தில் இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அது பார்க்க இன்னும் லவ் கூட்டிகிட்டே இருக்கு. ஐயோ ஜங்குக், ஜங்க இங்கே இருக்கிற வரைக்கும் உன் சேட்டையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வை. முதல்ல இந்த கண்ணு அப்புறம் ஹார்ட்டு ரெண்டுத்தையும் அடக்கலை மானம்லாம் போயிடும்டா அப்படின்ட்டு என்னெல்லாமோ யோசிக்கிறான். அடுத்த செகண்ட் அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே சிரிச்சுட்டு தான் இருக்கான். ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ செவந்து போயிடுது. யோசிச்சு பாருடா, அவர் மட்டும் என் ஹஸ்பண்டாக இருந்தா தினமும் இந்த பெட்டில் பக்கத்தில் படுத்து எழுந்திரிச்சிட்டு ஒரு காஃபி தந்து அழகாக முத்தம் கொடுத்துட்டு எப்படி இருக்கும். அதெல்லாம் கனவுல தான் நடக்கும் அப்படின்ட்டு ஜங்கு அவனே பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ஹாலுக்கு ஃபோக்கஸ் ஆனானா தியாங் தான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா மடியில் படுத்திருக்கான். அவங்க அம்மா அப்படியே அழகாக ஹெட் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா தியாங், நல்லா இருக்காடா? நல்லா இருக்குமா. ஐயோ உன் கையில் மசாஜ் பண்ணுற மாதிரி வருமாம்மா அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம், எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம்மா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அடிப்படுத்திருக்காங்க கண்ணை மூடிட்டு. அம்மா சொல்லுடா என்னாச்சு? இல்லைம்மா, உனக்கு இங்கே ஜங்குக்கு வந்தது எப்படி இருந்துச்சு? எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியல, வியர்டாக நடந்துக்கிறான். வியர்டெல்லாம் இல்லைடா, ரொம்ப க்யூட்டான பையன், துருன்னு இருப்பான் தெரியுமா? என்ன அம்மாவை இழந்த சோகத்தில் கொஞ்ச நாள் அழுதுகிட்டே இருந்தான். நான் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணேன். என் கூட நல்லா ஜெல்லாயிட்டான். ஒன்றை பார்த்ததும் தான் ஐயாவுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு போல. ஏம்மா நான் என்ன பண்ணேன்? டேய் அதான் சொன்னேன்லடா, அவன் மனசார உன்னை காதலிக்கிறான். சரியா போச்சு, அதை யார் சொல்கிற பார்த்தியா? என்னை பற்றி அம்மா சொல்கிறாங்க. நல்லா வருவீங்கம்மா. டேய் நான் சொல்லாமல் யார் சொல்ல போகிறா? அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கோ, ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. தேவங்க அப்படி சிரிச்சிட்டு, கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் ஐடியா இல்லைம்மா, பண்ண விருப்பம் இருந்தா சொல்கிறேன் சரியா? ஓஹோ அப்படியா, அப்போ 40 வயசில் கல்யாணம் பண்ணலான் இருக்கியா ஜின் மாதிரி? அம்மா ஜின்னுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலாமா? தெரியுதுடா, அதான் 40 வயசு வரைக்கும் அவன் இருப்பான், நீயும் இருப்பியா? இருப்ப எனக்கு என்ன. இப்படி சொடுக்கு போட்டேன்னா லைனில் பொண்ணுங்க வந்து நிற்பாங்க. வை ஐ வாண்ட் டு ஃபீல். சரிதாண்டா, ஃபேம் வந்தது வந்துச்சு, அம்மா சொல்கிற பொண்ணா கெட்டிக்கிட்டேன் அப்பெல்லாம் ஒரு வார்த்தையும் சொல்கிறதில்ல. ஐயோ போமா தெய்வமே என்னை விட்டுரு, ஆளை விடுற சாமி நான் போகிறேன் அப்படின்ட்டு தேவங்க தான் அங்கேருந்து சிரிச்சுட்டு இருந்துச்சு போயிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுறாங்க. தேவங்களோட அம்மா தான் அப்படியே நின்று குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மேலேருந்து குட்டி மட்டும் குதிச்சு ஸ்டெப்ஸில் பொறுமையாக இறங்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு எட்டி பார்க்க, ஜங்குக் நீ தானே? கண்டுபிடிச்சிட்டிங்களா? தெரியாதான்னு, இங்கே வாடா குக்கிங்க வா அப்படிங்கிறாங்க. குக்கே அப்படியே பக்கத்தில் போயிட்டு, வந்துட்டேன். என்னாச்சு, காலைல சீக்கிரம் இருந்துச்சு போல? ஆமாம், ஆனால் தேவங்க நின்றுக்கலையே. அம்மா சும்மா இருங்க, எதுக்கு என்ன டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே கையை வச்சு கண்ணத்தை பொத்திக்கிறான். தெரியுது நீ எவ்வளோ வெக்கப்படுறேன்னு தெரியுது, உன் டகால்ட்டி மூலையும் எனக்கு தெரியுது, கூச்சப்படாத, இந்தா காஃபி குடி. சரி அப்படின்ட்டு அவன் காஃபி குடிச்சிட்டு இருக்க. இப்போ குடிச்சு முடிச்சேன்னு கப்பை வாங்கி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை உட்காரு, என்ன ஹேர் ட்ரை பண்ணியிருக்க நீ, ஒழுங்காக பண்ண தெரியாதா? ஜலுக்கு பிடிச்சிக்கல உனக்கு?
இல்லைம்மா, ஹேர் ட்ரையர் ஹீட் ஆகிட்டே இருக்கா. எனக்கு ஹீட்டான பொருளை பார்த்தாலே பயமாக இருக்குல்ல, அதான். இங்கே பாரு, ஒன்று நடந்துச்சுங்கிறதுக்காண்டி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணாமல் உள்ளே இருந்தால் எப்படி வாழ்க்கையில் வாழ முடியும் சொல்லு? தைரியமாக இருக்கணும், சரியா? என்ன நடந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க எங்கள் தேவம். அப்படியாம்மா? அப்படித்தான். என் ஜங்கு குட்டி ரொம்ப ஸ்ட்ராங்ல. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறான். அவங்க சிரிச்சுட்டே அப்படியே ஹேர் ட்ரை பண்ணி விட, இப்போ நம்ம அம்மாலாம் நம்மளுக்கு தலை தூத்தி விட்டாங்கன்னா அப்படியே போய் பிடிச்சிக்க மாட்டோம். அந்த மாதிரி அழகாக அவங்க இப்போ சுற்றி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவங்களும் சிரிச்சுட்டே அவனுங்க ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ முடிச்ச பிறகு இப்போ பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. சரி, இந்த பிடி, இந்த பாக்ஸை தேவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கீழே சாப்பிட வரணுமான்னு சொல்லிடு, சரியா? நான் எதுக்குமா போகணும், நீங்களே போங்க ப்ளீஸ். உனக்கு அவங்ககிட்ட பேசணுன்னு ஆசை இல்லையா என்ன? இருக்குதான், அப்புறம் என்ன, போய் கொடு. இல்லை, பயமாக இருக்கே. அவன் என்ன உன்னை கடிச்சா திங்க போகிறான்? அம்மா, ஒன்றும் பண்ண மாட்டான்டா, போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. எங்கள் ஜங்குக்கு தான் நல்லா மாட்டிக்கிட்டோம். அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில நல்லா மாட்டிக்கிட்டேன், நான் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு குழம்பிட்டே மேலே போகிறான். என்ன பண்ணலாம்? குட் மார்னிங் தேங். இல்லை ஹலோ தேங். இல்லை வேணாம். ஹவரே தேங். ஓ, ஏன்டா சுதப்புற? என்ன பண்ணுறீங்க? இல்லை, ரொம்ப நல்லா இல்லை. சரி, ஏதோ ஒன்று வாய்க்கு வந்தது சொல்லிடலாம். சொல்லிடணும். ஓகே, குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு டோரை அப்படியே நாக் பண்ணுறான். உள்ளவாமா அப்படின்னு ஒரு சவுண்டு. ஐயோ, அம்மா நினச்சிக்கிட்டாரா? ஆனால் நம்மெல்லாம் வந்திருக்கோம், என்ன பண்ணுறது? சரி போவோம் அப்படின்ட்டு கதை திறந்துட்டு உள்ளே போகிறான். உள்ளே போன அடுத்த செகண்ட் அப்படியே ஆணி ஷாக் ஆகிட்டு வாய் பொழுது பார்த்துட்டு இருக்கான். ஓகேடா, இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெக்கார்டிங் பண்ண போட்டுறேன், சரியா? அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க, அதை நான் சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலனா ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்கடா. ரொம்ப தெம்பில்லை எனக்கும் வந்து திருப்ப ஓவர் கம் பண்ணி வரதுக்கு. ஓரளவுக்கு தான் என்னாலேயும் முடியும். இது நான் 3rd டைம் ஜூலியட் ஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வாட்டி போச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணுறதை பற்றி யோசிக்க கூட மாட்டேன். இதோட அந்த ஜேர்னி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துடுவேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே அம்மி, சராங்கேயோ. எப்போவும் சராங்கே சொல்கிறதுக்கு காரணமே உங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈக்குவலாக. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வேர்ட் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். எப்போவும் நான் சராங்கே சொல்லாமல் வைக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆர்டிஸ்டும் ஈஸியாக எல்லாம் பண்ணுறதில்ல. ஈவன் என்ன ஹேட் பண்ணுறவங்க கூட ஈவன் சேனல் வச்சுருந்துருக்கலாம். அவங்களும் எஃபோர்ட் போட்டு பண்ணுவாங்க. ஒரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வாடா யோசிக்க மாட்டீங்க? நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோமே, அதில் அவங்க எஃபோர்ட் எவ்வளோ இருக்கும், அது ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா நீங்கள்லாம் இப்படி பண்ண மாட்டீங்கடா, எனக்கு தெரியும், ஓகேவா? அதனால் புரிஞ்சுக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள், அக்கா இப்படி இருக்குக்கா, இப்படி மாற்றிக்கோங்கக்கா, நல்லாயிருக்கும். பட் ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நான் அந்த கமெண்ட்டை வந்து 4 லைன் வாட்ச பிறகு ரிமூவ் பண்ணிடலாம் தான் இருந்தேன். பட் ஓகே, என்ன தான் அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும்ல. ஸோ தான் பார்த்தேன். பார்த்தோன்னே ஏன்டா பார்த்தோன்னு ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். ஈவன் உங்கள் சிஸ்டர்ஸ் யாரும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா கூட இப்படி தான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா? எனக்கு புரியல. டேக் பிலீவர்ஸ் தான், அது ட்ரூன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க சொல்லி அவங்க ட்ரூன்னு உங்களையும் ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு எப்படியோ டேக்குக்கு அப்படி, எங்களுக்கு எப்படியோ டேக்குக்கு அப்படி. ஈவன் அவன் ஒய்ஃபு பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்காண்டி ரொம்ப கோவப்படுறீங்க. ஆத்தரா அது என்னோட முடிவுடா. பொண்டாட்டின்னு சொல்லும் போதோ இல்லை ஹப்பின்னு சொல்லும் போதோ அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தால் பொண்டாட்டின்னு கூப்பிட்றதுல தப்பு இல்லையே. அதனால் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் இதெல்லாம் பற்றி நான் பேச போகிறதில்ல. கமெண்ட் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு இருந்துப்பேன். அண்ட் என் சேனலில் ஹார்ட் கண்டென்ட் கூட எடுத்துட்டேன், அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அடி மேலே அடி வாங்க முடியாது என்னால். ஸோ அதெல்லாம் தனியாக தான் டெலிகிராம்லலாம் போட்டுட்ருக்கேன். பட் ஸ்டில் இதில் என்ன பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, இவ்வளோ ஹேட் கொடுக்குறதுக்கு சாரி. அவ்வளோ உங்களை வந்து திங்க் பண்ண வச்சிட்டேன்ல, சாரிடா. ஓகே, சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சரங்க மிஸ், பாய்.